அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். அந்த வசனத்தை தியானம் பண்ணி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் மனுஷனால் பிறந்திருக்கிறான். என்ன பிறந்திருக்கிறான்? மனுஷனால். அப்போ ஒவ்வொரு மனிதனும் யார் பிள்ளை அப்படின்னு கேட்டால் அப்பா பேர் சொல்லுவாங்க, அம்மா பேர் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய குடும்பம், இன்னாருடைய வம்சம், அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ மாம்சத்தில் பிறப்பது, ஆவியிலே பிறப்பது. மாம்சத்தில் பிறக்கக்கூடிய காரியங்கள் என்று வைத்துக் கொள்வோமானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஒரு சந்ததி. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சந்ததி. அந்த சந்ததியிலிருந்து தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியை தெரிந்து கொள்கிறார். அந்த பரிசுத்த சந்ததிக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, இஸ்ரவேல் அப்படின்னு. என்ன பேருங்க? இஸ்ரவேல் என்று ஒரு பேர் வைக்கிறார். அவங்க இன்றைய வரைக்கும் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு என்று ஒரு தேசம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு என்று ஒரு தேசம் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் யார் என்றால் 12 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். எத்தனை கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? 12 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த 12 கோத்திரத்தினுடைய தலைவன் பெயர் என்ன? தகப்பன் பெயர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. சரி, இந்த யாக்கோபுடைய அப்பா பேர் என்ன? ஈசாக்கு. இந்த ஈசாக்குடைய அப்பா பேர் என்ன? ஆபிரகாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம். அப்போ இந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு பெயர் தான் இஸ்ரேல். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன பண்ணினாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்களுக்கு பெயர் தான் இஸ்ரவேலர். என்ன வேலர்? இஸ்ரவேலர். அப்போ இந்த இஸ்ரவேலர் என்பது 12 கோத்திரத்தார். அந்த 12 கோத்திரத்துக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தேசத்தை கொடுத்தார். எதை கொடுத்தார்? தேசத்தை கொடுத்தார். நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை உங்களுக்கு சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். இப்ப மாம்சத்தின்படி அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தின்படி அவர்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமுடைய மரபிலே வந்தவர்கள். ஆபிரகாமுடைய மரபிலே வந்தவர்கள். ஆபிரகாமுடைய வம்சத்திலே வந்தவர்கள். அப்போ ஆபிரகாமுடைய வம்சத்திலே வந்தவர்களுக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆகவே அந்த தேசத்தை கொடுத்தார். இன்றைய வரைக்கும் அந்த தேசம் இருக்கிறது. இன்றைய வரைக்கும் தேசம் இருக்கிறது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு? 4000 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்ப இந்த 4000 ஆண்டுகளுக்கு மேலாக தேவன் கொடுத்த அந்த தேசத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். நேற்று வந்தவர்கள் அல்ல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினபடி அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சொல்லுங்க பார்க்கலாம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. மனிதனை முதலாவதாக தேவன் ஏதேனிலே தான் படைத்தார். எங்க படைத்தார்? ஏதேனிலே தான் படைத்தார். அந்த ஏதேனிலிருந்து மண் எடுத்து அந்த மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அந்த மனிதனை ஏதேனிலே வைத்தார். மனிதன் தவறு செய்தபடினாலே, பாவம் செய்தபடினாலே, கட்டளையை மீறினபடினாலே,
தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட அந்த மனுஷனுடைய பிள்ளைகள் மீண்டுமாக பாவம் செய்கிறார்கள். அதில் ஒருவன் எழும்பி கொலை செய்கிறான். அந்த கொலை செய்கிறவனை கர்த்தர் சபிக்கிறார். அவன் தேசாந்திரியாய் ஓடுகிறான். எப்படி ஓடுகிறான்? யார் அவன்? காயின், ஆபேலின் மகனாகிய காயின். காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். எத்தனை பழி சுமரும்? ஆண்டவரே என் மீது ஒரு அடையாளத்தை போடும் என்று சொன்னான். அந்த அடையாளத்தை போட்டபடினாலே அவன் தேசாந்திரியாய் ஓடுகிறான். இன்றைக்கும் தேசாந்திரியாய் இருக்கிறான். நாடோடியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன செய்யறான்? நாடோடியாய் வாழ்ந்து கொள்கிறான். காயினால் கொல்லப்பட்டவன் ஆபேல். ஆபேலுக்கு பிறகு தேவன் ஒரு குமாரனை தருகிறார். அவனுக்கு பெயர் சேத்து. சொல்லுங்க பார்க்கலாம். சேத்து. இந்த சேத்தனுடைய வம்சம்தான் கடவுளை ஆராதிக்க ஆரம்பித்தது, கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பித்தது, கடவுளை வணங்க ஆரம்பித்தது, தேவனை தேட ஆரம்பித்தது. தேவனை தேடினபடினாலே, தேவனை தொழுது கொண்டபடினாலே கர்த்தர் அந்த சந்ததிக்கு, அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அந்த சேத்துக்கு பல குமாரர்கள் பிறக்கிறார்கள். அந்த வம்ச வழியில வந்தவர்கள் தான் நோவா. யார் வருது? நோவா. அப்போ நோவாவின் பிள்ளைகள் 3 பேர். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவாவின் பிள்ளைகள் 3 பேர். அந்த 3 பேரும் சேம், காம், யாபேத். இந்த சேம், காம், யாபேத் என்பவர்கள் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறார்கள். யாருங்க? சேம், காம், யாபேத். அந்த யாபேத், அந்த 3 பேர், 3 குடும்பத்தாரும் என்ன பண்றாங்க? உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அப்ப இந்த உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா மதங்களுக்கு காரணமே அந்த 3 பேர்கள் தான். விளங்குதா இல்லையா? இவர்கள் எப்படி பிறந்தார்கள்? மாம்சத்தின்படி பிறந்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். நோவாவின் பிள்ளைகள் மாம்சத்தின்படி, ஆதாமின் பிள்ளைகள் மாம்சத்தின்படி. ஆதாம் மணினாலே உண்டாக்கப்பட்டவன். மணினால உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகள்ல 3 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை பேர் சேத்து. அந்த சேத்தினுடைய வம்சாவழியில வந்தவர்கள் தான் நோவா குடும்பம். நோவாவுடைய வம்சத்திலே நோவாவுக்கு பிறந்தவர்கள் தான் யாரு? சேம், காம், யாபேத் என்பவர்கள். அப்ப இந்த சேம், காம், யாபேத் என்பவர்களால் தான் இந்த உலகம் முழுவதும் மனித குலம் உருவானது. என்ன குலம் உருவானது? மனித குலம் உருவானது. மனிதனுடைய சந்ததி உருவானது. மாம்சத்திலே மக்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், பெருகினார்கள். அந்த குடும்பத்திலே அப்படியே வரும்போது நோவாவுக்கு அடுத்து சேம், காம், யாபேத். இந்த சேம், காம், யாபேத்தினுடைய குடும்பங்களிலே வந்தவர் தான் தேராகு. இந்த தேராகுடைய மகன் பெயர் தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமின் மகன் பெயர் ஈசாக்கு. ஈசாக்குடைய மகன் 2 பேரு. அதுல ஒருத்தன் பேரு ஏசா, ஒருத்தன் பேரு யாக்கோபு. அப்போ இந்த யாக்கோபின் குடும்பத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த யாக்கோபின் குடும்பத்திற்கு தான் இஸ்ரேல் என்று பெயர் வைக்கிறார். இந்த இஸ்ரேல் என்ற குடும்பம் இன்றைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். அப்ப மாம்சமான மனிதன் பிறந்த நாள்ல முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். மாம்சத்தினால் பிறப்பது என்ன செய்யுது? ஜெயம் பெற முடியும். என்ன முடியும்? ஆனா அது நிலையான ஜெயம் கிடையாது, நிரந்தர ஜெயம் கிடையாது. அது தற்காலிகமான ஒரு ஜெயம், தற்காலிகமான ஒரு வெற்றி. ஆனால் வெற்றி என்பது எங்கே என்றால் ஆவியினால் பிறப்பதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆவியினால் பிறப்பதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. அப்போ நம்ம வாசித்த பகுதியில் மனுஷனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ தேவனால் பிறக்கிறது வேற, மாம்சத்தினால் பிறக்கிறது வேற. நான் முதல் சொன்னது போல ஆவியினால் பிறப்பது, மாம்சத்தினால் பிறப்பது. அப்ப மாம்சத்தினால் பிறந்தவர்களுக்கு பேர் என்ன பேரு? இஸ்ரவேலர். சொல்லுங்க. ஆவியினால் பிறந்தவர்கள் யார் என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். யாருங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேர் என்ன? ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க. ஆமா, ஆவிக்குரியவர்கள். நீங்கள நானும் யாருடைய பிள்ளை? எல்லாம் சொல்றாங்க நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்றோம். என்ன சொல்றாங்க? ஏன் நீங்க இஸ்ரவேலர் சொல்ல? அவங்க மாம்சத்தில் பிறந்தவங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தில் பிறந்தவர்களுக்கு பேரு இஸ்ரவேலர். அப்ப ஆவியில பிறந்தவர்களுக்கு பேரு கிறிஸ்தவர்கள். என்ன பேருங்க?
நம்ம யாருடைய சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததி. நம்ம யாருடைய சந்ததி இல்ல? ஆபிரகாமின் சந்ததி இல்ல. சொல்லிக் கொள்ளலாம். எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி நாம் இல்ல. ஆபிரகாமின் சந்ததி யாருன்னா இஸ்ரவேலர் மாத்திரம்தான். அப்ப நாம யாரு? ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம சொல்லிக் கொள்ளலாம், ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லலாம். ஆனால் உரிமை பாராட்ட முடியாது. உரிமை பாராட்டக்கூடியவர்கள் யாருன்னா இஸ்ரவேலர்கள் மாத்திரம்தான். எங்களோட முற்பிதா பெயர் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று அவங்க தான் சொல்ல முடியும். நம்ம பிப்ளிக்கலா வேதத்தின் அடிப்படையில் நாம சொல்லிக்கொள்ளலாம். கிறிஸ்தவத்துக்கு மூல காரணம் யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த யாக்கோபில 4வது மகன் பெயர் யூதா. அந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தான் இயேசு. ஆகவே நாம யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். நமக்கு பெயர் கிறிஸ்தவர்கள். சரி, முதல் பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு திருச்சபைக்கு வரவங்களாம் கிறிஸ்தவர்களா? இல்லை. சரி, அப்படி என்றால் யார் கிறிஸ்தவர்கள்? சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஏன் சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் சீஷர்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய கட்டளையை பின்பற்றினவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாலோவர்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாலோவர்ஸ். பின்பற்றுகிறவர்களுக்கு பேர் என்னது? ஃபாலோவர்ஸ். அப்ப அந்த ஃபாலோவர்ஸ் பின்பற்றுகிறவர்கள் இயேசுவின் சீடர்கள். அப்ப சீடர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ நீங்களாம் சொல்றீங்களே, எப்படி அர்த்தம்? எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க நாங்களாம் கிறிஸ்தவர்கள்? சர்ச்சுக்கு வர்றதுனாலயா? ஞானஸ்தானம் பெற்றதுனாலயா? அபிஷேகம் பெற்றதுனாலயா? பைபிள் படிக்கிறதுனாலயா? இல்ல ஊழியம் செய்கிறதுனாலயா? இயேசுவை பின்பற்றவே இல்லையே. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் உலகத்தை வெறுப்பான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் இயேசுவை மட்டும் நேசிப்பான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின்னே சொல்லுவான். வாரத்துக்கு ஒரு நாள் இவர் சர்ச்சுக்கு போயிட்டா இவர் கிறிஸ்தவரா? இவர் ஒரு தசமபாகம் காணிக்கை ஊத்துறாருன்னா இவர் கிறிஸ்தவரா? யார் சொன்னது? பைபிள் சொல்லுதா? பைபிள்ல பேர் என்ன? யாருக்கு பேர் கிறிஸ்தவர்கள்? சீஷர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு சர்ச்சில் இருக்கவங்களாம், திருச்சபைக்கு வரவங்களாம் சீஷர்களா? அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? விடுதலை கிடைக்குமா? சுகம் கிடைக்குமா? அவர் கையை வச்சா அவர் கையை வச்சல்ல, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடணும். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் குணமாகும். மாம்சத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இது தேவனால் பிறந்திருக்கிறாயா? தேவனால் பிறந்த எவனும் பொய் சொல்லான். ஆமென் சொல்லுங்க. தேவனால் பிறக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். அப்ப நீ பொய் சொல்றிய, என்ன அர்த்தம்? மாம்சத்தில் பிறந்துகிற. காயின் சொல்றான், எங்க போவோம் சகோதரன், நான் உனக்கு காவலாளியா? பொய். அடிச்சு கொண்டதே நான் தான் சொல்ல வேண்டியதானே? யாக்கோபு கிட்ட போய் சொல்லுங்க, அவன் அதிகமால போய் சொல்றான். வாயை திறந்தா பொய் தான். அவனுக்கு பேரே சொல்ற, எத்தன், ஏமாற்றுக்காரன். என்ன சொல்றாங்க? ஏமாற்றுக்காரன். மனைவி கிட்ட போய் சொல்றான், பிள்ளைங்கிட்ட போய் சொல்றான், மாமனார் கிட்ட போய் சொல்றான். இல்ல, ஆனா உண்மையை சொல்றான் பார்த்தா என்ன மாதிரி இப்படி நின்று இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. பொய் சொன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இல்ல, பொய் சொல்றவங்க என்ன பண்ணோம்? எல்லாரெல்லாம் கைவிடப்பட்டு நிக்கணும். ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்த போதும் வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். இல்ல, ஆனா உண்மையா பேசுறான் பாரு, அவன் என்ன செய்வான்? கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், சாகர வரைக்கும் கஷ்டப்படணும். ஆனா இங்க இல்ல பலன், அவனுக்கு பரலோகத்தில் பலன் இருக்கும். அல்லேலூயா. அவன் நம்முடைய ஆவியானவர் கண்டிக்கிறவராக இருக்கிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். என்ன செய்யறாருங்க? கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நீ தேவனால் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனால் பிறக்கக்கூடிய நீ வெற்றியாளனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீ வெற்றியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற மூன்று பேர் தான் உலகத்தில். ஒன்று பிதா, இரண்டாவது குமாரன், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேருமே என்ன விரும்புறாங்கன்னா, நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. பெற்ற தாய் கூட நீங்க நல்லா இருந்தீங்கன்னா பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் மாம்சமான ஒரு உறவை மாம்சமாய் காணப்படுறது தான் நம்புது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஆவியில பிறக்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்ல, இப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படி என்றால் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா? அப்ப தேவனால் பிறந்தவர்கள் யாரு? இப்போ
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமு உங்ககிட்ட பேசுறாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இந்த மறுபடியும் பிறக்கிறவன் தான் தேவனால் பிறக்கிறவன். ஆவியினால் பிறக்கிறவன், ஜலத்தினால் பிறக்கிறவன். ஆவியினால் ஞானஸ்தானம், தண்ணீரினால் ஞானஸ்தானம், அக்கினியினால் ஞானஸ்தானம். அப்போ நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோமா? இல்லை. ஜலத்தில் பிறந்திருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை. ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. சடங்காச்சாரமான ஒரு ஞானஸ்தானம், ஒரு கடமைக்கு, ஒரு டியூட்டி, கடமைக்காக, கட்டாயத்துக்காக எடுத்துக்கொள்கிறோம். இல்லை, மறுபடியும் பிறக்க வேண்டும், அதுதான் நமக்கு தேவை. மறுபடியும் பிறந்தவன் தான் தேவனால் பிறந்தவன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவன் தான் தேவனால் பிறந்தவன். பரிசுத்தமாய் வாழ்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். வேத வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன் தான் தேவனால் பிறந்தவன். பக்தி வைராக்கியம் உடையவன் தான் தேவனால் பிறந்தவன். விசுவாசமாய் நிலைத்திருக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். இன்றைக்கு நீங்கள் எப்படி பிறந்திருக்கிறீங்க? தேவனால் பிறந்திருக்கிறீங்களா? அப்போ தேவனால் பிறந்தா உங்களுக்குள்ள மாற்றம் வேணும் அல்லவா? சொல்லுங்க. தேவனால் பிறந்தா உங்களுக்குள்ள ஒரு தேவ சாயல் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும், உங்களுக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்கணும், உங்களுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்கணும், உங்க மீது தேவனுடைய கிருபை இருக்கணும், நீங்க தேவ ஆவியினால நடத்தப்படணும். இவங்க தான் தேவனால் பிறந்தவர்கள். இன்றைக்கு எல்லாமே நான் தேவனால் பிறந்தேன்னு சொல்லிக் கொள்றாங்களே தவிர மாம்சத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? மாம்சத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி தேவனால் பிறந்தவன் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பணம் வந்துச்சுன்னா கடவுளே தேட மாட்டான். நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சுனாலும் கடவுளை தேட மாட்டான். என்ன தேட மாட்டாங்க? வேலை வேலை வேலைன்னு ஓடுவாங்களே தவிர இல்லை, என்னை உண்டாக்கின கடவுளுடைய நாள் இன்னைக்கு எனக்கு வேலை முக்கியம் இல்லை, எனக்கு கடவுள் தான் முக்கியம். அவன் தான் தேவனால் பிறந்தவன். சமயம், சந்தர்ப்பம், சூழ்நிலை வரும்போதெல்லாம் மாறிக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் நம்ம பாட்டு பாடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். சூழ்நிலை வரும். ஆபீஸ்ல லீவ் போட மாட்டோம், சர்ச்சுக்கு லீவ் போட்டுருவோம். இங்க சொல்லாது, இங்க சாக்கு போக்கு செல்லாது. ஆமீன் சொல்லுங்க. அங்க நீங்க சாக்கு போக்கு சொல்லலாம், போய் சொல்லலாம், மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனா ஆலயத்தில் அப்படி இல்லை. ஆபீஸ்ல ஆபீசர் இருப்பார், ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது? உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்ப தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். தேவனால் பிறந்தவன் சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். தேவனால் பிறந்தவன் அசட்டை பண்ண மாட்டான், அலட்சியம் பண்ண மாட்டான், ஒருவரையும் அற்பமா எண்ண மாட்டான். தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்? ஞானமாய் பேசுவான். வசனம் சொல்லுது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். நீ தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வாய். ஏன் வாழ்க்கை எப்படி கிடைக்கிறது? கிருபையினால் கிடைத்தது. ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? கிருபையினால் கிடைத்தது. அபிஷேகம் எப்படி கிடைத்தது? கிருபையினால் கிடைத்தது. இல்ல, இந்த ஜீவன் எப்படி கிடைத்தது? கிருபையினால் கிடைத்தது. ஆலயத்தில் உனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது, கிருபையினால் கிடைத்தது. ஒரு ஊழியம் கிடைக்கிறது, அது கிருபையினால் கிடைத்தது. அப்போ தேவனால் பிறப்பது என்ன செய்யும்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ தேவனால் பிறந்தவனுக்குள்ள என்ன இருக்குன்னா விசுவாசம் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் பிறந்தவனுக்குள்ள என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசத்தினால நீங்கள் என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ உலகத்தை ஜெயித்தவர்களை குறித்து ஒரு பட்டியல் இருக்கு. எந்த புஸ்தகத்தில் இருக்கு? எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்கு. என்ன அதிகாரத்தில் இருக்கு? 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஜெயம் பெற்றவர்களை குறித்து போடப்பட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஜெயம் பெற்றவர்கள். இவங்க எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எல்லாம் யாரால பிறந்தவங்க? அதனால தான் பட்டியலில் வந்துட்டாங்க. தேவனை விசுவாசித்தவங்க, தேவனை ஏற்றுக்கொண்டவங்க, தேவனை பின்பற்றினவங்க பேர்லாம் பட்டியலில் வந்துச்சு. என்ன பட்டியல்ல? விசுவாச பட்டியல்ல, சாட்சி பட்டியல்ல வந்துடுச்சு, விசுவாச பட்டியல்ல வந்துடுச்சு. நீ பரிசுத்தமாக வாழணும், உண்மையா வாழணும், சாட்சியா வாழணும், கடவுளுக்கு பயந்து வாழணும், ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடணும், ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பிரியமானது செய்யணும். அப்பதான் உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா. விளங்குதுங்களா? ஞாபக புஸ்தகத்தில் எல்லாரும் பேரும் இருக்கும். யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்றோமோ தினந்தோறும் எழுதுவோம். காலையில் என்ன தப்பு பண்ணோம், மதியம் என்ன தப்பு பண்ணோம், ஈவினிங் என்ன தப்பு பண்ணோம், இரவுல என்ன தப்பு பண்றது எங்க இருக்கும்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும்.
எதுக்கு? நியாய தீர்ப்பு நாள் அதை தான் சொல்லுவாங்க. ஆனா ஜீவ புஸ்தகத்தில் அப்படி இல்லை. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருடைய வழியில எவன் நடக்கிறானோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். தேவனால் பிறந்தவன் பெயர் மாத்திரம் தான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். விளங்குதா இல்லைங்களா? ஆகவே என் அன்புக்குரியவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 2 கொஸ்டின் இருக்கு இந்த இடத்துல. என்னன்னா, நான் தேவனால் பிறந்திருக்கிறேனா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அடுத்து, எனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கொஸ்டின். இல்ல, வசனம் உனக்குள்ள இருந்தா விசுவாசம் உனக்குள்ள இருக்கும். ஆவியான உனக்குள்ள இருந்தா விசுவாசம் உனக்குள்ள இருக்கும். நீ தேவனால் பிறந்திருக்கிறன்றதுக்கு அடையாளம் உனக்குள்ள தேவ சாயல் இருக்கணும், தேவ சுவாமம் இருக்கணும், தேவனுடைய குணங்கள் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை இருக்கணும், தேவனுடைய கட்டளையின்படி நீ என்ன பண்ணும்? வாழணும். இப்போ இந்த நிக்கோதேமுக்கு கர்த்தர் சொல்றார், இவன் யார்? வேதத்தை அறிந்தவன். சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் நிக்கோதேமு. ஆனா நிக்கோதேமுக்கு கடவுள் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். என்ன பிறக்கணும்? ஆமா, மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ அந்த சத்தியத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அப்போ எவன் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். எவன் கீழ்ப்படுகிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் தேவனுடைய பிள்ளையாய் வாழ முடியாது. தேவனுடைய கட்டளை கை கொள்ளாதவன் தேவனுடைய பிள்ளையாய் வாழ முடியாது. அப்போ இங்க 2 கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. என்ன 2 கொஸ்டின்? ஒன்னு, நீ தேவனால் பிறந்திருக்கிறாயா என்பதை ஆராய்ந்து நீ மறுபடியும் தேவனால் பிறக்கணும். ஒருவேளை தேவனால் பிறக்காமல் இருந்தா தேவனால பிறக்கணும். ஒன்னு, நீ தேவனால் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் நீ என்ன செய்யணும்? தேவனால் பிறக்க வேண்டும். நான் இன்னும் தேவனால் பிறக்கவில்லை, ஆகவே நான் தேவனால் பிறக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அவர் தேவனால் பிறக்கும்படி செய்வார். விசுவாசிக்கணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப உனக்குள்ள சுவாசம் இருக்கிறது, ஆனா விசுவாசம் இல்லை. உனக்குள்ள உயிர் இருக்கிறது, ஆனா உயிரை படைத்த கடவுள் உனக்குள்ள இல்லை. உயிரை கொடுத்த கடவுள் வெளியே நிற்கிறார். ஏன்னா நீ அவருக்கு இடம் கொடுக்கல, அதுவும் அவர் உள்ள வரல. அவர் எங்க நிற்கிறாரு? வெளியில் நிற்கிறார். இப்ப என்ன செய்கிறாரு? வாசற்படியில் என்று கதவை தட்டார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன், நான் அவனோட தங்கி இருப்பேன், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நீ தேவனால் பிறந்தால் இந்த உலகத்தில் தேவனை மாத்திரம் தான் நேசிப்பாய். உனக்கு விசுவாசம் இருந்தால் உன் உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் மேலதான் விசுவாசமா இருப்பாய். இந்த உலகத்தில் எது வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எது இருந்தாலும் இல்லைனாலும் உன் விசுவாசம் அவர் மேல இருக்கணும். அல்லேலூயா. பசியா இருக்கும் தெரியும், பட்னியாவும் இருக்கும் தெரியணும், கிடைக்கிற நேரத்தில் சாப்பிடவும் தெரியணும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வித்தியாசமானது. ஆக நீ தேவனால் பிறந்திருக்கிறாயா? அதுதான் முக்கியம். இன்றைக்கு தேவனால் பிறந்திருக்கிறதுனால செயின் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு சிலுவை எடுத்து போட்டுக்கினா நீ தேவனால் பிறந்தவன் அர்த்தம் கிடையாது. நீ வேத புஸ்தகத்தை தூக்கி நீ சர்ச்சுக்கு போறதுனால நீ யார் இல்லை? தேவனுடைய பிள்ளை அல்ல. இல்ல, நீ கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா சர்ச்சுக்கு போறதுனாலயோ பைபிள் தூக்குறதுனால நீ யார் இல்லை? கிறிஸ்தவன் கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு பெயர் தான் கிறிஸ்தவன். டிசைபிளுக்கு மாத்திரம் தான் கிறிஸ்தவன் பெயர், ஃபாலோவருக்கு மாத்திரம் தான் கிறிஸ்தவன் பெயர். அப்போ இன்றைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறோம். அன்பானவர்களை கவனிங்க. தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்றைக்கு உன்னால் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? நீ தேவனுக்குள் இல்லை, நீ கிறிஸ்துவுக்குள் இல்லை. ஆக உன் வாழ்க்கை வெற்றியா இல்லை. என்ன இல்லை? உன் வாழ்க்கை வெற்றிடமா இருக்கிறது. பணம் வெற்றி தர முடியாது, உன் வேலை உனக்கு வெற்றி தர முடியாது, உன் உறவுகள் உனக்கு வெற்றி தர முடியாது, உன் திறமை உனக்கு வெற்றி தர முடியாது, உன்னுடைய ஞானமோ அறிவோ உனக்கு வெற்றியை தர முடியாது. இயேசு மட்டும்தான் வெற்றியை தர முடியும். ஏனால் அவர் மாத்திரம்தான் உலகத்தை ஜெயித்தார். எதை ஜெயித்தார்? உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. தேவனால் பிறப்பது என்று சொன்னால் அவர் தேவனால் பிறந்தார். இந்த பூமியில தேவகுமாரன் என்னவா பிறந்தாரு? தேவனால் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் பிறந்தது வெற்றி பெறும்படியாய். ஆகவே மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், ஆசை இச்சையை ஜெயித்தார், காமத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார்.
ஆகவே அந்த இயேசு உனக்குள் வந்தார், நீயும் ஜெயம் பெற முடியும். நீ ஜெயம் பெற வேண்டுமானால் தேவனால் பிறந்தால் மாத்திரம்தான் ஜெயம் பெற முடியும். அப்ப தேவனால் பிறக்கிறவன் என்ன செய்வான்? தினந்தோறும் தேவனை தேடுவான், தினந்தோறும் ஜெபிப்பான், தினந்தோறும் வேதம் வாசிப்பான், தினந்தோறும் பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு கூட வாழ்வான். அவன் தான் தேவனால் பிறந்தவன். உலகம் மாமிசம் ஆசை இச்சை எது வந்தாலும் இயேசுவை நாமத்துல போன்னு சொல்லிட்டு இயேசுக்காக வாழ்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். அப்போ விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். இன்றைக்கு ஏன் நீ உலகத்தை ஜெயிக்க முடியல? இல்ல, பேய் உன்னை மேற்கொள்ளுது, பிசாசு உன்னை மேற்கொள்ளுது, ஆசை உன்னை மேற்கொள்ளுது, இல்ல உலகத்தின் உறவுகள் உன்னை மேற்கொள்ளுது. அப்போ உன்னை மேற்கொள்ளுது காரணம் என்னன்னா, உனக்குள்ள விசுவாசம் இல்லை. நீ விசுவாசம் இருந்தால் என்ன செய்ய முடியும்? உன்னால ஜெயம் பெற முடியும். வசனம் சொல்லுது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் சொன்ன பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதுல யாருன்னா வெற்றி பெற்றவருடைய பட்டியல், ஜெயம் பெற்றவருடைய பட்டியல், விசுவாச மார்க்கத்தாருடைய பட்டியல், தேவனால் பிறந்தவருடைய பட்டியல். இல்ல, நீங்கள் தேவனால் பிறந்தவர்களானால் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் வெற்றி பெறுவீர்கள். இல்ல, நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும். ஆக நீ விசுவாசத்தில் இருந்தால் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். இல்ல, வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. சொல்லுங்க பார்க்கலாம். நீ விசுவாசித்தால் ஆண்டு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த காரியங்களை செய்வான். இயேசு செய்த அற்புதத்தை பார்க்கலாம் பன்மடங்கு என்ன பண்ண முடியும்? அற்புதத்தை செய்ய முடியும். ஏன்னா அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். உனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், உனக்கு வெற்றியை தருவார், மகிழ்ச்சியை தருவார். இல்ல, உனக்கு என்ன செய்வார்? மாட்சிமை தருவார், உன்னை மறுரூபமாக்குவார், உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார். அங்கே உனக்கு ஒரு ஆளுகையை தருவார், அங்கே உனக்கு ஒரு ஆட்சியை தருவார், அங்கே ஒரு சிங்காசனத்தை தருவார், அங்கே ஒரு கிரீடத்தை தருவார். இதெல்லாம் வெற்றி பெறுவனுக்கு தான் கிடைக்கும். 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம், இல்ல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிரீடம், இல்ல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அதிகாரம், எல்லாமே கடவுள் கொடுக்கிறார். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. ஆகவே நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் இப்போ என் வாழ்க்கை வெற்றியா மாறணும் விரும்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், கை தூங்க. வெற்றியா மாறணுமா? உங்க வாழ்க்கை வெற்றியா மாறணுமா? அப்படின்னா நீங்க தேவனால் பிறக்கணும், நீங்க விசுவாசம் உள்ளவர்களா மாறணும். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வேணும்? ஆண்டவரே எனக்கு இது வரைக்கும் விசுவாசம் இல்லை. கனிகளில விசுவாசம் இருக்கு, வரங்களில வித்தியாசம் இருக்கு. இயற்கையாகவே எல்லா மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்கு. அப்போ தெய்வீக விசுவாசம் வேற. அப்போ அந்த தெய்வீக விசுவாசம் உனக்குள்ள வந்தால் வெற்றி உள்ள வாழ்க்கை செய்வாய். சோதரம். அப்படியே கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரே, நான் தேவனால் பிறந்திருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஒவ்வொருவரும் தேவனால் பிறக்க உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா என்பதை அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். தேவனால் பிறந்தவன் தான் வெற்றி பெற முடியும், விசுவாசமா இருக்கிறவன் தான் வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த இடத்துல இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனால் பிறக்கட்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழட்டும், வெற்றி பெறட்டும், சாட்சி பகரட்டும், தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் வெற்றியை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கை தேவனால் பிறக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசுவாசம் உண்டாகட்டும், ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாற உதவி செய்யும். இந்த நல்ல நாளில் நல்ல நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை தாரும். தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற ஒரு இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் வெற்றியை தாரும். யாருடைய வாழ்க்கையில விரக்தியா இருக்கிறார்களோ அந்த விரக்தி நிலையை கர்த்தர் மாற்றும். அவிசுவாசங்களை எடுத்து போடும், அவநம்பிக்கையை எடுத்து போடும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறட்டும், ஜெயமாய் மாறட்டும், ஒவ்வொரு சாட்சி பகரட்டும், ஒவ்வொருவரும் மகிமைப்பட உதவி, உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். பொறுப்பிடும், வழிநடத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே.